உண்மைகளை உரத்து சொல்லும் யூடிவியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு உஸ்மான் அகில். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் அனைத்து பாடசாலைகளும் மார்ச் 15ஆம் தேதி முதல் மீண்டும் திறப்பு. அரசியல் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் எவரும் சிறையில் இல்லை, பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவிப்பு. சுமந்திரனுக்கான பாதுகாப்பினை நீக்கியதை ஏற்றுக்கொள்ள முடியாது, எதிர்க்கட்சி நாடாளுமன்றில் தெரிவிப்பு. மேல் நீதிமன்றத்துக்கு புதிதாக 12 நீதிபதிகள் நியமிப்பு. விளையாட்டு திறன் அடிப்படையில் 9ஆம் தரத்திலிருந்து தேசிய பாடசாலைகளுக்கு மாணவர்கள் உள்ளீர்ப்பு. விளையாட்டு அமைச்சர் நாமல். கோவிட் வைரஸின் தோற்றத்தை கண்டுபிடிக்காமல் விசாரணைகளை முடித்துக் கொண்டு சீனாவிலிருந்து வெளியேறியது உலக சுகாதார அமைப்பின் நிபுணர் குழு. இவை தலைப்புச் செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். கோவிட் வைரஸ் ஆனது நீரின் ஊடாக பரவாது என்று நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் ராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாந்து பிள்ளை தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இது குறித்து இன்றைய தினமும் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. இதன்போது பதிலளித்த பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ கோவிடினால் உயிரிழக்கும் உடல்கள் அடக்கம் செய்யப்படும் என தெரிவித்தார். මේ රටේ ලොකු අර්බුදයක් විදිහට පවත්වාගෙන ගියපු කාරණයක් තමයි මේ භූමදානයේද ආදාහනයේද කියන කාරණේ. ඒකට මේක හරහා ඔබතුමියලා මම හිතනවා ජාතිකත්වය දේශපාලනය ගැන හිතන්නේ නැතුව මේක நாட்டில் கோவிட் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் உடல்களை அடக்கம் செய்வதா தகனம் செய்வதா என்பது குறித்து வாத பிரதிவாதங்கள் இடம்பெறுகின்றன. நீங்கள் இந்த விடயத்தில் விஞ்ஞான ரீதியிலான தீர்மானங்களுக்கு முன்னுரிமை வழங்கியிருப்பீர்கள். அவ்வாறாயின் அனுராதபுரம் கெபிட்டிகொள்ளாவு பிரதேசத்தில் உள்ள கோவிட்டுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய வைத்தியசாலை ஒன்றிலிருந்து வெளிவரும் நீரானது அண்மையில் 100 மீட்டர் இடைவெளிக்குட்பட்ட பாடசாலை ஒன்றினூடாக ஊடறுத்துச் செல்கின்றது. இந்நிலையில் தற்போது பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து உங்களது கவனத்திற்கு கொண்டு வரப்படவில்லையா? ජලය ටික ගලාගෙන යන්නේ අසල්ලම තියෙන මීටර් 100ක් විතර පරතරය තියෙන තැනක ප්‍රාථමික විද්‍යාලය. හරිය දැන් මේනකොට இந்த கேள்விக்கு பதிலளித்த கோவிட் கட்டுப்பாட்டு ராஜாங்க அமைச்சர் சுதர்சனி பெர்னாண்டு புள்ளே, කතානායකතුමනි මේ කොරෝනා නම් ජලය හරහා බෝ වෙන්නේ නැහැ, ශ්වසන හරහා බින්දිති මගින් බෝ වෙන රෝගයක්. மதிப்பிற்குரிய சபாநாயகர் அவர்களே, கொரோனாவானது நீரினூடாக பரவாது. இருப்பினும் இந்த வைத்தியசாலையில் இருந்து வெளியேறும் அசுத்தமான நீரானது அண்மையில் உள்ள நீர்நிலைகளை சென்றடைவதாக இருப்பின் அது வேறு வகையான கிருமி தொற்றுகளை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புண்டு. எனவே இது குறித்து கவனம் எடுப்போம். இந்த நிலையில் இதனை மையப்படுத்தி நாடாளுமன்றத்தில் பிரதமரிடம் கேள்வி நேரத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் கேள்வி எழுப்பினார். ඊයේ මේ සභාගර්භයේදී අපේ සුදර්ශනී ප්‍රනාන්දු පුල්ලේ ඇමතුමිය රෝහණ බණ්ඩාර මැතිතුමාට උත්තරයක් දුන්නා වතුරෙන් කොවිඩ් හැදෙන්නේ නැහැ කියලා ඉවරලා. நீரினூடாக கொரோனா வைரஸ் தொற்றுவதற்கு வாய்ப்பு இல்லை என சுகாதார ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டு புள்ளே நேற்று தெரிவித்தார். அப்படியாயின் மரணமடையும் முஸ்லிம்களை புதைப்பதற்கு இடமளிப்பீர்களா? ඒවනම් දැන්වත් අපි අහන්න කැමති අගමැතිතුමාගේ භූමදානය සඳහා අවසර දෙන්න. රීති ප්‍රශ්නයන්නේ වෙන ප්‍රශ්නයක්. இதற்கு பதில் வழங்கிய பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ புதைப்பதற்கு இடம் வழங்குவோம் என பதிலளித்தார். ලංකාවේ මේ වෙනට වාර්තාවන රෝගීන් ප්‍රමාණය යම්කිසි වර්ධනයක් තියෙනවා. ඒ වර්ධනයේ පැතිරීම දිහා බැලුවාම ඒක මේ වෙන විට නව ප්‍රදේශවලත් වාර්තා වෙනවා. උදාහරණයක් වශයෙන් ගත්තාම මේ වෙන විට බදුල්ල මහියංගන ප්‍රදේශවල රෝගීන් වාර්තා වීමේ වැඩිවීමක් තියෙනවා. ඒ අනුව අපිට පෙනී යනවා මේ நாட்டில் தற்பொழுது கோவிட் பரவல் அதிகரித்துள்ளது. புதிய பிரதேசங்களிலும் தொற்று பரவி வருகிறது. குறிப்பாக தம்புள்ளை மையங்கனி ஆகிய பிரதேசங்களிலும் தொற்று பரவி வருகின்றது. எனவே கொழும்பில் இருந்த கோவிட் அச்சுறுத்தல் நிலை வேறு இடங்களுக்கு பரவியுள்ளது என்பது கண்டுகொள்ளலாம். இந்நிலையில் கோவிட் தொற்று பரவலானது சமூகத்துக்குள் பரவி வரும் ஒரு தொற்று நோய் என்ற விடயத்தை தெளிவாக ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இது மிகவும் முக்கியத்துவமானதாகும். இது சமூகத்தில் ஏற்பட்டுள்ள சுகாதார பிரச்சனையாகும். இந்நிலையில் சமூகத்தின் ஒத்துழைப்பின்றி இதனை கட்டுப்படுத்துவது சிரமமான விடயமாகும். எனவே மக்கள் பொறுப்புடன் செயற்பட்டு தங்கள் இயன்றளவு ஒத்துழைப்புடன் செயற்பட வேண்டும். இதேவேளை தற்பொழுது நாட்டில் பகிர்ந்தளிக்கப்பட்டு வரும் கோவிட் தடுப்பூசி குறித்து பயப்பட தேவையில்லை. இது உலக சுகாதார நிறுவனத்தினால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதோடு எமது நாட்டுக்கு பொருத்தமானது என தேசிய தொற்று
தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவினால் ஆராயப்பட்டு உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் சுகாதாரத்துறையில் பாரிய அளவிலானவர்களுக்கு இந்த தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. தடுப்பூசியால் ஏற்படக்கூடிய விளைவுகள் குறித்து தெளிவான புரிதல் கிடைக்கப்பெற்றுள்ளன. அதேபோன்று தடுப்பூசிகளை பரிந்தளிப்பதில் உலக நாடுகளுக்கு முன்மாதிரியாக செயற்பட்டுள்ள ஒரு நாடாகும். எனவே தடுப்பூசியை பரிந்தளிக்கும் முறைமையானது எமது நாட்டில் மிகவும் சிறப்பாக உள்ளது. இந்நிலையில் மார்ச் மாதம் அளவில் கோவிட் தடுப்பூசியை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க உள்ளதாக இராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோ பிள்ளை தெரிவித்துள்ளார். எனவே மக்களுக்கு கோவிட் தடுப்பூசி கிடைக்கப்பெறும் போது மக்கள் அதனை விருப்பத்துடன் செலுத்திக் கொள்வதற்கு முன்வர வேண்டும். இதனூடாக தொற்று பரவல் கட்டுப்படுத்தப்படுவதோடு தொற்றுக்குள்ளாகும் சந்தர்ப்பத்திலும் பாதுகாப்பு பெறக்கூடியதாக இருக்கும். පවතිනවා. ඒ අවස්ථාව ආවහම ජනතාව අනිවාර්යයෙන්ම පැහැදිලිව මේ සඳහා කැමැත්තෙන් ඉදිරිපත් වෙලා ඒ එන්නත ලබා ගන්න. මොකද ඒ එන්නත ලබා ගැනීම තුලින් තා විශාල ආරක්ෂණයක් ලැබෙනවා රෝගිය බෝ නොවී ඉන්න. நேற்றைய தினம் நாட்டில் 976 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். ஒரே நாளில் பதிவான அதிகூடிய கோவிட் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை இதுவாகும். நேற்றைய தினம் கொழும்பு, கம்பஹா மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களில் அதிகளவான தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 252 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். பொருளையில் 39 பேரும், வெள்ளம்பிட்டியவில் 20 பேரும், மட்டக்குளியவில் 19 பேரும், நாராயண்பிட்டிய பகுதியில் 19 பேரும், கோட்டையில் 19 பேரும் பதிவாகியுள்ளனர். கம்பஹா மாவட்டத்தில் 227 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். நீர்கொழும்பில் 28 பேரும், சபகஸ்கந்த பிரதேசத்தில் 28 பேரும், வத்தலையில் 16 பேரும், கம்பஹாவில் 16 பேரும் பதிவாகியிருந்தனர். மேலும் கண்டி மாவட்டத்தில் 150 பேரும், களுத்துறையில் 87 பேரும், ரத்னபுரி மாவட்டத்தில் 49 பேரும், குர்நகலியில் 48 பேரும், பதுளையில் 38 பேரும், காலியில் 27 பேரும், மாத்தறையில் 21 பேரும், அம்பாறையில் 17 பேரும், கிளிநொச்சி மற்றும் நூறலி ஆகிய மாவட்டங்களில் தலா 11 பேரும், கேகாலையில் 10 பேரும் பதிவாகியுள்ளனர். இந்நிலையில் அனுராதபுரம் மாவட்டத்தில் 7 பேரும், மாத்தளையில் 7 பேரும், ஹம்பாந்தோட்டை, வவுனியா மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் தலா 3 பேரும், புத்தளம், மட்டக்களப்பு, பொலன்னறுவ, மொனராகலை மற்றும் முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களில் தலா ஒவ்வொருவரும் பதிவாகியுள்ளனர். இன்று மாலை 6:30 மணி வரையில் புதிதாக 539 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். எனவே நாட்டில் இதுவரையில் சிகிச்சை பெற்று வரும் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 5700ஆக அதிகரித்துள்ளது. இன்றைய தினம் 591 பேர் குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். இதுவரையில் நாட்டில் 71,750 தொற்றாளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதோடு 65,644 பேர் குணமடைந்துள்ளனர். நாட்டில் 370 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன. மேல் மாகாண பாடசாலைகளை எதிர்வரும் 15ஆம் தேதி திறக்க மேற்கொண்டிருந்த தீர்மானம் ரத்து செய்யப்படுவதாக கல்வி அமைச்சர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். බස්නාහිර පළාතේ ගම්පහ හා කළුතර දිස්ත්‍රික්කවල පාසල් පෙබරවාරි 15 වනට පෙර විවෘත කිරීම පිළිබඳ. மேல் மாகாணம் உட்பட நாட்டின் அனைத்து பாடசாலைகளும் பிப்ரவரி 15ஆம் தேதி கல்வி நடவடிக்கைகளுக்காக திறக்கப்படும் என கல்வி அமைச்சர் நேற்று அறிவித்திருந்தார். இந்த நிலையில் மேல் மாகாண பாடசாலைகளை திறக்கும் தீர்மானம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டுள்ளது. බස්නාහිර පළාතේ දිස්ත්‍රික්ක තුනේම එකනේ කොළඹ ගම්පහ කළුතර පාසල් විවෘත කිරීම සම්බන්ධයෙන් අපි නිර්දේශ ලබාගත්තා ප්‍රාදේශීය ලේකම් සම්බන්ධීකරණ කමිටු වලින්. අපේ අදහස් වුණේ ඉතාමත් පැහැදිලිව පාසලෙන් පාසලට තත්ත්වය වෙනස් වන නිසා පොදුවේ තීරණයක් අධ්‍යාපන අමාත්‍යංශය මුළු බස්නාහිර පළාතටම බලපාන ලෙස එවැනි තීරණයක් ගැනීම සුදුසු නැතේ කියලා. අපි ඉල්ලා සිටියා ඒ ප්‍රාදේශීය எவ்வாறாயினும் மார்ச் 15ஆம் தேதி அனைத்து தரங்களுக்கும் பாடசாலைகளை மீண்டும் திறக்கும் முடிவு மாறாமல் உள்ளது. மேல் மாகாணத்தில் உள்ள 11 கல்வி வலயங்களுக்கு உட்பட்ட 1576 பாடசாலைகளில் 907 பாடசாலைகள் கடந்த ஜனவரி 25ஆம் தேதி முதல் கல்வி பொது தராதர சாதாரண தர மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளுக்காக திறக்கப்பட்டன. மேல் மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளை திறப்பது தொடர்பில் கல்வி அமைச்சு மாவட்ட அபிவிருத்தி குழுவின் பரிந்துரைகளை பெற்றுள்ளதுடன் அந்த பரிந்துரைகள் சுகாதார அமைச்சின் அனுமதிக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன. அதன் அடிப்படையில் கொழும்பு மாவட்டத்தின் 412 பாடசாலைகள் எதிர்வரும் 15ஆம் தேதி ஆரம்பிப்பதில் மாணவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என மாவட்ட அபிவிருத்தி குழு பரிந்துரைத்திருந்தது. இதேவேளை ஆசிரியர் சங்கம் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறான கருத்துக்களை பதிவு செய்தது. ஆசிரியர்கள் அதிபர்களுக்கு எந்தவித பாதுகாப்பு நடைமுறைகளும் இல்லை. தற்போது ஆசிரியர்கள் அதிபர்கள் கோவிட் தொற்றாளர்களாகவும் தொற்றாளர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் என்ற வகையிலும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். கல்வி அமைச்சு அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் தப்பித்துக் கொள்ளவே முயல்கின்றது.
இதேவேளை இலவச கல்விக்கான மாணவர் சமூக அமைப்பு நேற்று முன்தினம் முதல் அலரி மாளிகைக்கு முன்னால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அரசாங்கம் வாக்குறுதி அளித்த பிரகாரம் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை இசட் புள்ளிகளை வழங்குவதில் பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களை பல்கலைக்கழகங்களுக்கு உடனடியாக இணைத்துக் கொள்ளுமாறு கோரி குறித்த போராட்டத்தில் மாணவர்கள் ஈடுபட்டுள்ளனர். நேற்றிரவு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது எடுக்கப்பட்ட காட்சிகளே இது. ප්‍රශ්නේ විසඳුවා කියලා මාධ්‍ය නිවේදන නිකුත් කරා වගේම ප්‍රශ්නෙට දැන් උත්තර හම්බෙලත් නැහැ. දැනටමත් ආපු එකඟතා. பிரச்சினைகள் முடிவடைந்துள்ளதாக ஊடக அறிக்கை வெளியிட்டிருந்த போதிலும் அதற்காக தீர்வுகள் எதுவும் எட்டப்படவில்லை. இவ்வாறான பொய்யான ஊடக அறிக்கையை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. புள்ளி விவர அடிப்படையில் சரியான தகவல் கிடைக்கும் வரையில் இங்குதான் இருப்போம். எவ்வாறான எதிர்ப்புகள் வந்தாலும் பிரச்சினை இல்லை. முடியும் என்றால் எமது போராட்டத்தை தடுத்து பாருங்கள். அரசியல் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் சிறை வைக்கப்பட்டுள்ள அல்லது தடுத்து வைக்கப்பட்டுள்ள எவரும் தற்போது சிறைச்சாலைகளில் இல்லை என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றில் கேள்வி எழுப்பும் நேரத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இன்றைய தினம் நாடாளுமன்றில் இடம்பெற்ற பிரதமரிடம் கேள்வி எழுப்பும் நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் அரசியல் கைதிகள் மற்றும் காணி விவகாரம் தொடர்பில் வினவினார். Number 1, the total number of political prisoners in the country and the number of camps they are detained in. தற்பொழுது நாட்டில் இருக்கின்ற அரசியல் கைதிகளின் மொத்த எண்ணிக்கை எத்தனை என்பதையும் அக்கைதிகள் இருக்கின்ற முகாம்கள் எத்தனை என்பதையும் அவர்களை விடுவிப்பது தொடர்பாக ஏன் இதுவரை காலமும் விரைவான நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதையும் நாடு முழுவதிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பாதுகாப்பு படையினர் இருக்கின்ற காணிகள் எண்ணிக்கை எத்தனை என்பதையும் பாதுகாப்பு படையினர் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் தனியார் காணிகள் மற்றும் அரசு அலுவலக காணிகள் எத்தனை என்பதையும் பிரதம அமைச்சர் குறிப்பிடுவார். Government officers controlled by the security forces. If not, why? ශ්‍රී ලංකා දණ්ඩ නීති සංග්‍රහය යටතේ හෝ මෙරට පවත්නා වෙනත් කිසියම් නීතියක් යටතේ දඬුවම් ලබා இலங்கையில் தண்டனை கோவை சட்டம் அல்லது நாட்டில் செய்யப்பட்டு வரும் வேறு எந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கும் வழக்கமறியல் கைதிகள் அல்லது சிறை கைதிகளில் அரசியல் கைதிகள் என யாரும் இலங்கை சிறைச்சாலைகளில் இல்லை. அத்துடன் மாவட்ட மட்டத்தில் இராணுவத்தினருக்கு இருக்கும் காணி அளவு தொடர்பில் தேசிய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பதில் வழங்க முடியாது என பாதுகாப்பு அமைச்சினால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. දිවයින පුරා දිස්ත්‍රික් අනුව ආරක්ෂක හමුදාව විසින් රඳවාගෙන තිබෙන ඉඩම් සම්බන්ධ පිළිතුරු දීම ජාතික ආරක්ෂාව ඍජුවම බලපාන බැවින් මේ සඳහා පිළිතුරු ලබා දීමට නොහැකි බව ආරක්ෂක අමාත්‍යාංශය විසින් දන්වා තිබෙන බව ගරු සභාවට දන්වනවා. There are people who have been in custody since the time even before I was born. அரசியல் கைதிகளில் பலர் நான் பிறப்பதற்கு முதலிருந்தே சிறைச்சாலைகளில் இருக்கின்றார்கள். அதிலும் தற்போது ஒரு சில வருடங்களாக அவர்கள் இறந்து கொண்டு வருகின்றார்கள். உங்களது தேர்தல் விஞ்ஞாபனங்களில் ஒன்று அரசியல் கைதிகளை விடுவிப்பதாகும். வடகிழக்கு முழுவதிலும் இதனை சொல்லியிருந்தீர்கள். அத்தோடு இன்னும் ஈஸ்டர் தாக்குதலோடு சம்பந்தப்பட்டவர்கள் கூட சரியான முறையில் விசாரிக்கப்பட்டு அவர்களுக்கான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இன்னும் அவர்கள் மேல் எந்தவிதமான வழக்கும் தொடரப்படவில்லை. இதில் பல அப்பாவிகளும் உள்ளனர். நான் கேட்கின்ற முதல் கேள்வி, இவர்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது? அதாவது இவர்கள் விடுதலை செய்யப்பட போகின்றார்களா அல்லது எவ்வித விசாரணைகளும் இன்றி அப்படியே தான் இருக்க போகின்றார்களா? So why aren't these some of these people, this cases haven't still even been filed, right? They are still being held without they are still being detained without charges being filed. இதன்போது நீதி அமைச்சர் அலி சப்ரி எழுந்து பிரதமருக்கு பதிலாக நான் இதற்கான பதில் அளிப்பதாக தெரிவித்து பதிலளித்தார். Immediately after the 2009 defeat of the LTT, there were about 12,843. 2009 ஆண்டு விடுதலை புலிகள் தோற்கடிக்கப்பட்ட பின்னர் 12,843 பேர் அரசாங்கத்திடம் சரணடைந்தார்கள். இவ்வாறு சரணடைந்தவர்களும் 600 சிறுவர் போராளிகளும் அரசாங்கத்தினால் புனர்வாழ்வளிக்கப்பட்டு சமூகத்தில் இணைக்கப்பட்டுள்ளனர். அதிலும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் அறிக்கையின்படி இன்றளவில் அரசியல் கைதிகள் தடுத்து வைக்கப்படவில்லை. ஆனால் தடுத்து வைக்கப்பட்டவர்கள் வழக்கானது பயங்கரவாத தடைச்சட்டத்தின் அடிப்படையில் இவர்களுக்கான தீர்ப்பு வழங்கப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இவை சம்பந்தமான தகவல்கள் அடங்கிய ஆவணத்தை சில நாட்களுக்கு முன் அவரிடம் வினாவிய சுரேன் ராகவனிடம் கையளித்திருந்தார். அதில் ஒரு பிரதியை நான் உங்களுக்கு தருகிறேன். எனவே ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் அவர்களின் வழக்குகளை எவ்வாறு விரைவுபடுத்தலாம் என்பதை அறிய பொது பாதுகாப்பு அமைச்சர், சட்டமா அதிபர் மற்றும் பிரதம நீதியரசர் ஆகியோரை சந்தித்தேன். அரசாங்கம் அவர்களை வேண்டுமென்றே தடுப்பு காவலில் வைக்கவில்லை. அவர்கள் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் உள்ளன. ஆகவே அவர்களுக்கு எதிரான இந்த குற்றச்சாட்டுகளை தனித்தனியாக விசாரிக்குமாறு சட்டமா அதிபரிடம் வினவப்பட்டுள்ளது. And also, Honorable Attorney General had been asked to look into those individually. So we will keep you update on the progress to the House and to you, Honorable Member. It's very ironic that the Justice Minister is responding to these questions when the Honorable Justice Minister's own community's issues cannot be resolved by himself and the Prime Minister with the Janasa issue. நீதி அமைச்சர் இதற்கு பதிலளித்த விதம் முரணானது. அதிலும் அவர் சமூகம் சார்ந்த ஜனாசா பிரச்சனையை பிரதமருடன் கலந்தாலோசித்து தீர்க்க முடியவில்லை. அவர் கூறியிருந்த கருத்துக்களின்படி ஒரு சிலர் முகப்புத்தகங்களில் படங்கள் மற்றும் கவிதை எழுதியதற்காக கைது செய்யப்பட்டுள்ளார்கள். சில மாதங்களுக்கு முன்னர் அவர்கள் என்ன வகையான குற்றம் செய்தார்கள் என்ற அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளார்கள்.
ஆனால் இவ்வகையான பாதுகாப்பு முகாம்கள் அதிக அளவில் வடகிழக்கில் மட்டும் அமைக்கப்படுவதற்கான காரணம் என்ன? அதற்கான நோக்கமும் என்ன? ஏன் கொழும்பு மற்றும் ஹம்பாந்தோட்டை போன்ற இடங்களில் பாதுகாப்பை இப்படி பலப்படுத்தவில்லை? We were going through Mullathievu, Mena, Kilnochi. It was very evident that there were so many military camps. Land එක private සහ government land එක දැනටමත් දීලා තියෙනවා. 100% 3 வீதமான காணிகள் தேசிய பாதுகாப்பு நோக்கங்களுக்காக அரசாங்கத்தினால் நிர்வகிக்கப்படுகின்றது. இந்த விடயம் உளவுத்துறை ஆதாரங்கள் மற்றும் பாதுகாப்பு அமைச்சினால் பெறப்பட்ட செய்திகளை அடிப்படையாக கொண்டது. தேசிய பாதுகாப்பு குறித்து யாரும் கேள்வி கேட்க முடியாது. எவ்வாறாயினும் மீதமுள்ள 97 வீதமான நிலங்கள் அந்தந்த உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. නමුත් දැනට 96ක් 95ක් සහ 96ක් අතර සීලම ඉඩම් දීලා තියෙනවා අනිත් නිලධාරීන්ට සහ පුද්ගලික සහ රජයේ. நீதிமன்ற உத்தரவை மீறியமை காரணமாகவே சுமந்திரனுக்கான விசேட அதிரடிப்படையின் பாதுகாப்பு நீக்கப்பட்டது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். இப்படியான நிலையில் சுமந்திரனுக்கான பாதுகாப்பினை நீக்கியதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என எதிர்க்கட்சி இன்று நாடாளுமன்றில் தெரிவித்துள்ளது. பொத்துவில் முதல் பொலிகண்டி வரையான பேரணிக்கு பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரனுக்கு வழங்கப்பட்டிருந்த விசேட பாதுகாப்பு நீக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன. විපක්ෂයේ සිටින මන්ත්‍රීවරයෙකුගේ අපේ සුමන්දිරන් මැතිතුමාගේ එතුමාට ලබා දුන්න විශේෂ ආරක්ෂාවක් මේ වන විට ඉවත් කරලා තිබෙනවා. எதிர்க்கட்சி உறுப்பினர் சுமந்திரன் அவர்களுக்கு வழங்கப்பட்ட விசேட பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளது. அந்த விசேட பாதுகாப்பை மீளவும் பெற்றுக் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இலங்கை நாடு ஜனநாயக நாடு. ஆர்ப்பாட்டம் செய்யும் உரிமை சுமந்திரனுக்கு மாத்திரமல்ல, நாட்டில் உள்ள அனைவருக்கும் உண்டு. போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக அவரின் விசேட பாதுகாப்பை நீக்கியது முரணானது. සුවන්දිරන් මැතිතුමාට පමණක් නෙවෙයි මේ රටේ ඕනම පුරවැසියෙකුට ඒ නිදහස්ව සාමකාමීව ප්‍රජාතන්ත්‍රවාදී පාගමන කියන්නට පුළුවන්. ඒ පාගමන ගියයි කියලා එතුමාට ලබා දෙන විශේෂිත වූ ආරක්ෂාව ඉවත් කරනවා කියන එක වැරදි. එතුමනි ඒ ආරක්ෂාව ඇත්ත වශයෙන්ම එතුමාගෙන් ඉවත් කළේ මමයි මහජන ආරක්ෂක ඇමති හැටියට. நீதிமன்ற உத்தரவை மீறியமை காரணமாகவே சுமந்திரனுக்கான விசேட அதிரடி படையினரின் பாதுகாப்பு நீக்கப்பட்டது. இதேவேளை அண்மையில் விசேட அதிரடி படையினரை வெளியில் நிறுத்திவிட்டு வீட்டுக்குள் சென்று சுமந்திரன் பயங்கரவாதிகளுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். இந்த நிகழ்வின் போதே அவருக்கு பாதுகாப்பு நீக்குவது குறித்து தீர்மானிக்கப்பட்டது. இந்நிலையில் நீதிமன்ற தடை விதிக்கப்பட்ட போராட்டங்களில் பங்கேற்றதுடன் நீதிமன்ற உத்தரவை மீறியிருந்த சுமந்திரனுக்கு விசேட அதிரடி படையினரின் பாதுகாப்பை தொடர்ந்து வழங்க முடியாது. බලකාය ඉවත් කළේ මුන්නාන්සේ එහෙනම් කරුණලා පිල්ලයන්ලා ආදියට දීලා තියෙන ඒවා. ඒගොල්ලොත් මිනී මැරුවා, පොලිස් නිලධාරීන් මැරුවා, හමුදා නිලධාරීන් மැරුවා. நீதிமன்ற தடை உத்தரவை மீறிய குற்றச்சாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு பாதுகாப்பை நீக்குவது என்பது சரியான காரணம் அல்ல. பயங்கரவாதிகளுக்கு அஞ்சலி செலுத்தியமைக்காக பாதுகாப்பு நீக்கியதாக கூறினால் பொதுமக்கள், போலீசார் மற்றும் இராணுவத்தினரை கொலை செய்த குற்றச்சாட்டுகள் உள்ள கருணா அம்மான், பிள்ளையான் போன்றோருக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. தன்னை சுற்றி அதிக அளவிலான இராணுவத்தினரை பாதுகாப்புக்காக வைத்திருக்கும் பிள்ளையானை பார்க்கும் பொழுது வெட்கப்படுகிறேன். இப்படியான ஒரு நிலையில் சுமந்திரனுக்கான பாதுகாப்பு நீக்கியதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. තමුන්නාසලා හමුදාවට හතර වටේ දාලා පිල්ලයන් මැද්දේ ඉන්න අධ්‍යක්ෂකවරයෙක් බැඳගෙන ඒව කරන්න පුළුවන්. හැමදාම ත්‍රස්තවාදීන්ට විරුද්ධව තමයි සුමන්දිරන්ලා හිටගෙන හිටියේ. සුමන්දිරන්ගේ ආරක්ෂාව අයින් කරනවා කියන එක අපි පිළිගන්නේ නැහැ. ඉතාම අසාධාරණයි. பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான எமது போராட்டத்தில் தொழிலாளர்களின் 1000 ரூபாய் சம்பள உயர்வு கோரிக்கையும் எமது 10 கோரிக்கையில் ஒன்றாக இருந்தது. பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான தொடர் போராட்டத்துக்கு பிறகு எமக்கு வழங்கப்பட்டிருந்த விசேட பாதுகாப்பு நீக்கப்பட்டுள்ளது. எனக்கு விசேட பாதுகாப்பு வேண்டுமென நான் எவ்விதமான கோரிக்கைகளையும் முன்வைக்கவில்லை. எனக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் அதற்கு தற்போதைய அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும். Incumbent on the state to provide that special security which you deemed necessary. How I behave is of no relevance. If anything should happen to me, it is Honorable Sarath Veerasekara who will be held personally responsible. රංජන් රාමනායක මැතිතුමාව සභාවට ගෙනීමත් වගේම එතුමාට ප්‍රේමලාල් ජයසේකර මැතිතුමාට ලබා දෙන වරප්‍රසාදම சர்வதேச சட்டத்தில் எந்த ஒரு தண்டனைக்கும் மேன்முறையீடு செய்ய முடியும் என கூறப்பட்டுள்ளது. எனவே இவ்விடயம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் தீர்மானிக்கும். ரஞ்சன் ராமநாயக்கவின் நாடாளுமன்ற பதவியை பேணுவது தொடர்பான தீர்மானத்தை மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானிக்கும். ரஞ்சன் ராமநாயக்கவை நாளை அமர்வில் கலந்து கொள்ள அனுமதி வேண்டும். நீதிமன்ற தீர்ப்பின் பின்னரே பிரேமலால் ஜெயசேகர நாடாளுமன்றத்துக்கு வருவதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் அதுவரை பிரேமலால் ஜெயசேகர நாடாளுமன்றத்துக்கு வருவதற்கு வழங்கப்பட்டுள்ள சிறப்புரிமையை ரஞ்சன் ராமநாயக்கவுக்கும் வழங்க வேண்டும். විශේෂයෙන්ම රංජන් රාමනායක මැතිතුමාව අනිවාර්යෙන්ම මේ සභාගර්භයට ගෙනීම ඉටුවිය යුතු යුතුකමක් සහ රාජකාරියක්. රංජන් රාමනායක මැතිතුමාගේ ප්‍රශ්නය நீதிமன்ற தீர்ப்பு கிடைக்கும் வரை ரஞ்சன் ராமநாயக்க நாடாளுமன்றத்துக்கு அழைக்கப்பட மாட்டார். ரஞ்சன் ராமநாயக்க மீதான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது.
எனினும் அவரது பதவியை தொடர்ந்து பேணுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே நீதிமன்ற தீர்ப்பு கிடைத்தவுடன் அடுத்த கட்ட தீர்மானங்கள் எடுக்கப்படும். ඉතින් ඒ නිසා ඒ තත්ත්වය එහෙම තියෙනවා. ඒ තත්ත්වය වෙනස් වුණාම අපි දිය යුතු තීරණය අපි දෙන්නේ. ප්‍රේමලාල් ජයසේකර මැතිතුමා මිනිමෙරුමකට වැරදිකාරයක් කරලත් පාර්ලිමේන්තුවට ගෙනාවේ ඒ கொலையாளியை நாடாளுமன்ற கூட்டங்களில் கலந்து கொள்ள அனுமதி அளிப்பதன் மூலம் சபாநாயகர் நாட்டில் ஒரு புதிய கலாச்சாரத்தை உருவாக்கியுள்ளார். මිනිමෙරුම් චෝදනාවේ වැරදිකාරයෙක් පාර්ලිමේන්තුවට ගෙනාවේ ඔබතුමා. ඒ සංස්කෘතිය දිගටම ගෙනියන්න කියන එකයි. மேல் நீதிமன்றத்துக்கு புதிதாக 12 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த நீதிபதிகளுக்கு நியமன கடிதங்களை கையளிக்கும் நிகழ்வு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று இடம்பெற்றது. மேல் நீதிமன்றத்துக்கு புதிதாக 12 நீதிபதிகள் இன்றைய தினம் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய மாவட்ட நீதிபதிகளாக செயற்பட்ட NKDKI நாணயக்கார RL கொடவெல, V ராமகலவன், URVP ரத்நாயக்க, DGNR பிரேமரத்ன, மஹி விஜயசேகர, J டஸ்ட்ரோஸ்கி ஆகியோர் மேல் நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் மேலதிக மாவட்ட நீதிபதிகளாக செயற்பட்ட SHMN லக்மாலி, IPD லியனகி ஆகியோர் மேல் நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. பிரதான நீதிவானாக செயற்பட்ட MMM மிஹால் மேல் நீதிமன்ற நீதிபதியாக நியமனம் பெற்றுள்ளார். மேலும் அரச சிரேஷ்ட சட்டவாதியான NA சுவந்துர்கடவும் மேல் நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. விளையாட்டு திறன் அடிப்படையில் 9ஆம் தரத்திலிருந்து தேசிய பாடசாலைகளுக்கு மாணவர்களை உள்ளிருப்பது குறித்து அவதானம் செலுத்துவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஊடக அமைச்சில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். விளையாட்டுத்துறைக்கு ஆசிரியர்களை வேலையில் இணைத்துக் கொள்ளும் போது தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் போட்டிகளில் வெற்றிகளை பெற்றவர்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාසයකට අවම වශයෙන් එක අංග සම්පූර්ණ ග්‍රාමීය ක්‍රීඩා පිටණයක් හදලා අවසන් කරා. 42ක්. ඒ සඳහා අපි එක ප්‍රාලයකට ලක්ෂ 15ක මුදලක් පළවෙනි අධීරයේ විදියට වෙන් කරනවා. விளையாட்டுத்துறைக்கென தனி பல்கலைக்கழகம் மற்றும் தேசிய விளையாட்டுத்துறை சார் கொள்கைகள் மற்றும் சட்டங்கள் என பரந்துபட்ட விடயங்கள் குறித்து கவனத்தில் கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் வடக்கு மற்றும் கிழக்குக்கு கடந்த காலங்களில் கிடைக்கப்பெறாத வாய்ப்புகள் இனி நிச்சயம் உருவாக்கப்படும். திறமைகளின் அடிப்படையில் தெரிவுகளும் வாய்ப்புகளும் வழங்கப்படுவதற்கான சூழலை நிச்சயம் உருவாக்குவேன். தேசிய விளையாட்டுத்துறையில் பல்வேறு அபிவிருத்திகள் அவசியமாகின்றன. இதனை மையப்படுத்தி கிராமிய மட்டத்திலான மைதானங்களை அபிவிருத்தி செய்யும் திட்டத்தை ஆரம்பித்துள்ளோம். குறிப்பாக பாடசாலை மட்டத்தில் விளையாட்டுகள் ஊக்குவிக்கப்பட வேண்டும். இதற்கு அந்த மாணவர்களுக்கு தேவையான மைதானங்கள் உள்ளிட்ட பயிற்சியாளர்கள் இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும். ஒலிம்பிக் மற்றும் தேசிய விளையாட்டு போட்டிகளை மையப்படுத்தி 51 வீர வீராங்கனைகள் தற்போது சிறப்பு பயிற்சிகளை பெற்று வருகின்றனர். அதேபோன்று தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்திலான விளையாட்டு வீரர்களை உருவாக்க சிறந்த பொறிமுறையுடன் கூடிய கட்டமைப்பை பாடசாலை மட்டத்திலிருந்து உருவாக்கப்பட வேண்டும். இதன் ஒரு கட்டமாகவே எதிர்வரும் மார்ச் மாதம் 2ஆம் தேதி பிரதேச சபைக்குட்பட்ட மைதானம் ஒன்றை அபிவிருத்தி செய்யும் தேசிய திட்டம் அங்குரார்ப்பணம் செய்யப்படவுள்ளது. அதன் அடிப்படையில் 342 மைதானங்கள் முதற்கட்டமாக அபிவிருத்தி செய்யப்படும். இதற்காக தலா 15 லட்சம் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. மேலும் கரப்பந்தாட்டம் மற்றும் வலைப்பந்தாட்டம் உள்ளிட்ட விளையாட்டுத் துறையை இந்த திட்டத்தின் மூலம் ஊக்குவிக்க முடிவதோடு அபிவிருத்தி செய்யப்படும். மைதானங்களை பாடசாலை மட்டத்திலான விளையாட்டுகளுக்கும் பயன்படுத்த முடியும். இந்த திட்டத்தை புத்தாண்டுக்கு முன்னர் நிறைவு செய்வதற்குரிய ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் பிரதேச விளையாட்டுக் கழகங்கள் மற்றும் போலீஸ் போன்ற தரப்புகள் உள்ளடங்கிய நிர்வாக குழுவை ஸ்தாபித்து அவற்றை நிர்வகிக்கும் பொறுப்பு கையளிக்கப்படும். அத்துடன் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு 25 மாவட்டங்களிலும் மரதனோட்ட போட்டிகளும் சைக்கிளோட்ட போட்டிகளையும் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பல வழிகளிலும் தேசிய விளையாட்டுத்துறையை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. இதற்கு பாடசாலை மட்ட ஒத்துழைப்புகள் முக்கியமானதாகும். கல்வி அமைச்சுடன் விளையாட்டுத்துறை அமைச்சும் இணைந்து பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. 9ஆம் தரத்திலிருந்து விளையாட்டுத் துறையில் மாணவர்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும். அதேபோன்று விளையாட்டு பாடங்களுக்கான நேர ஒதுக்கீடு உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து அவதானம் செலுத்துகின்றோம். விளையாட்டுத்துறைக்கு ஆசிரியர்களை வேலையில் இணைத்துக் கொள்ளும் போது தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் போட்டிகளில் வெற்றிகளை பெற்றவர்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும். இது தொடர்பில் கல்வி அமைச்சுடன் இணக்கப்பாடு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைவாக இவ்வாறான வெற்றிகளை பெற்றவர்களுக்கு பாடசாலை கட்டமைப்பு மற்றும் ஏனைய நிறுவனங்களில் விளையாட்டுத்துறை பயிற்றுவிப்பாளராக பணியாற்றுவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. ඉදිරියේදී එවැනි ජයග්‍රහණ ලැබපු අයට පුළුවන් ඒ පාසල් පද්ධතිය සහ අධ්‍යාපන ක්ෂේත්‍රය තුළ වගේම අනිකුත් ආයතනවල ක්‍රීඩා පුහුණුකරුවෝ විදියට
பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.